ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கான வட்டி விகிதத்தை 1 ஜனவரி 2024 அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ புதிய வட்டி விகிதத்தின்படி எவ்வளவு கிடைக்குங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அரசு பெண் குழந்தைகளை பாதுகாக்கணுங்கிற நோக்கத்தில் கொண்டு வந்த ஸ்கீம் தான் செல்வ மகள் சேமிப்பு திட்டம், அதாவது சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட். இந்த ஸ்கீமில் பெண் குழந்தைகள் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும், ஆண் குழந்தைகள் ஜாயின் பண்ண முடியாது. ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லம்சமான கேரண்டீட் ரிட்டர்னை நீங்கள் திரும்ப பெறலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுடைய பணம் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை 100% கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம். கூடவே ஒவ்வொரு வருடமும் இந்த ஸ்கீமில் நீங்கள் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரி விலக்கையும் நீங்கள் பெறலாம். இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஸ்கீமில் 10 வயதுக்கும் குறைவான பெண் குழந்தைகள் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும், ஆண் குழந்தைகள் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியாது. ஒரு குழந்தையுடைய பெயரில் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இந்த ஸ்கீமில் ஓப்பன் பண்ண முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட அக்கௌண்ட்டை ஒரு பெண் குழந்தையினுடைய பெயரில் ஓப்பன் பண்ண முடியாது. அதுவே ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிகபட்சமாக 2 பெண் குழந்தைகளுக்கு இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அடுத்து இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அக்கௌண்ட்டை எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸாக குழந்தையினுடைய பர்த் சர்டிஃபிகேட் அல்லது ஆதார் கார்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். கூடவே பேரண்ட்ஸினுடைய அட்ரஸ் ப்ரூஃப், ஐடென்டிட்டி ப்ரூஃபை நீங்கள் கொடுத்தாகணும். இந்த அட்ரஸ் ப்ரூஃப், ஐடென்டிட்டி ப்ரூஃப்காக பேரண்ட்ஸினுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் கார்டை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து டெபாசிட் லிமிட். இந்த ஸ்கீமில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் ₹250 நீங்கள் டெபாசிட் பண்ணணும். அதிகபட்சமாக ஒரு ஃபைனான்ஷியல் இயரில் ₹1,50,000 வரைக்கும் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீமில் 1 ஏப்ரல்லேருந்து 31 மார்ச்சுக்குள்ளே குறைந்தபட்சம் ₹250 செலுத்தி இந்த ஸ்கீமில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதிகபட்சமாக ₹1,50,000 வரைக்கும் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணலாம். ஒவ்வொரு மாதமும் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. முதல் மாதம் ₹1000 டெபாசிட் பண்ணலாம். அடுத்த மாதம் உங்ககிட்ட அதிகமான பணம் இருக்கும் பட்சத்தில் ₹5000 கூட நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். குறைந்தபட்சம் ஒரு வருடத்தில், அதாவது ஒரு நிதியாண்டில் ₹250 நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கணும். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ஸ்கீமினுடைய கரண்ட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 8.2% வழங்குறாங்க. இதற்கு முந்தைய காலாண்டில் 8% வழங்கிக்கிட்டு இருந்தாங்க. 1 ஜனவரி 2024 8.2% இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை இந்திய அரசு மாற்றி அமைப்பாங்க. புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக எவ்வளவு டிக்ளேர் பண்ணாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இந்த ஸ்கீமில் இம்ப்ளிமெண்ட் ஆகும். அடுத்து மெச்சூரிட்டி பீரியட். இந்த ஸ்கீமினுடைய மெச்சூரிட்டி பீரியட் மொத்தம் 21 வருடம். ஆனால் முதல் 15 வருடம் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணணும். கடைசி 6 வருடம் எந்த விதமான அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை. 21 வருடத்திற்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை மொத்தமாக உங்களுக்கு திரும்ப தருவாங்க. இந்த அக்கௌண்ட்டை ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ இல்லை பேங்க்குக்கோ எப்போ வேணாலும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் அதற்கான ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜாக எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் ₹250 டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய கால அளவான முதல் 15 வருடத்தில் மொத்தம் ₹45,000 நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹93,652 வழங்குறாங்க. ஸோ 21 வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் ₹1,38,652 இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஒவ்வொரு மாதமும் ₹1000 டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா முதல் 15 வருடத்தில் மொத்தம் ₹1,80,000 நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹3,04,611 வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 21 வருடத்திற்கு அப்புறம் ₹5,54,611 இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஒவ்வொரு மாதமும் ₹3,000 டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய முதல் 15 வருடத்தில் மொத்தம் ₹5,40,000 டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக ₹11,23,834 வழங்குறாங்க.
ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 16,63,834 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஒவ்வொரு மாதமும் 5,000 ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா முதல் 15 வருடத்தில் மொத்தம் 9 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 18,73,057 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 27,73,057 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். மாதம் 10,000 ரூபாய் இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கீமினுடைய முதல் 15 வருடத்தில் மொத்தம் 18 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 37,46,115 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 21 வருடத்திற்கு அப்புறம் 55,46,115 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். அடுத்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட். இந்த ஸ்கீமில் நீங்கள் பெறக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு எந்த விதமான டேக்ஸும் இல்லை. ஸோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டில் எந்த விதமான டேக்ஸும் இல்லாமல் நீங்கள் பெறலாம். கூடவே ஒவ்வொரு வருடமும் நீங்கள் செலுத்தக்கூடிய டெபாசிட் அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரி விலக்கையும் நீங்கள் பெறலாம். ஸோ உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான எதிர்காலத்தை நீங்கள் கொடுக்க விரும்புனீங்க அப்படின்னா அவங்களுடைய பெயரில் இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.